திரையுலகத்தில் காப்பி இயக்குனர்கள் என சிலரை சொல்லலாம். யூடியூப் காலத்திற்கு முன்பெல்லாம் எந்த ஹாலிவுட் படத்திலிருந்து காப்பி அடித்தார்கள் என்பதை அவ்வளவு சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியும் ஒரு சிலர் கண்டுபிடித்து வெளியில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த டிஜிட்டல் உலகத்திலோ படத்தின் முதல் பார்வை வெளியிட்ட உடனே கூட அந்த படத்தை காப்பி என்று சொல்லிவிடுவார்கள். மற்ற இயக்குனர்களாவது வெளிநாட்டு மொழி திரைப்படத்திலிருந்து காப்பி அடிப்பார்கள். ஆனால் அட்லி போன்ற இயக்குனர்கள் இதற்கு முன் வெளிவந்த தமிழ் திரைப்படத்திலிருந்தே கதையை காப்பியடித்து படமாக்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்து கோடம்பாக்கத்தில் நல்ல கதைகளுடன் சுற்றி கொண்டிருக்கும் உதவி இயக்குனர்கள் வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிறார்கள். தற்போது அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் புதிய படத்தின் எந்த ஒரு விவரமும் வெளியாகாமல் இருந்தது. ஆனால் கடந்த 2 நாட்களாக இப்படத்தில் விஜய் 3 தோற்றங்களில் நடித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜோசப், சலீம், மருது ஆகிய கிறிஸ்தவ, முஸ்லிம், இந்து பெயர்களுடன் நடிக்கிறார் என உறுதியற்ற தகவல் தெரிவிக்கின்றன. அட்லி இதற்கு முன்பு இயக்கி வெளிவந்த ராஜாராணி படம் மௌனராகம் படத்தின் காப்பியாகவும், தெறி படம் சத்ரியன் படத்தின் காப்பியாகவும் வெளிவந்தன. அந்த விதத்தில் தற்போது எடுத்து வரும் புதிய படங்களின் கதாபாத்திர பெயர்களை வைத்து பார்க்கும்போது இதற்கு முன் அதே மாதிரியான தோற்றத்தில் ஒரு நாயகன் நடித்து வெளிவந்த படம் உதவிக்கு வரலாமா? கார்த்திக், தேவயானி, சங்கீதா, அஞ்சு அரவிந்த் மற்றும் பலர் நடித்து 1998ஆம் ஆண்டு வெளிவந்த படம் உதவிக்கு வரலாமா? இதற்கு முன் வெளிவந்த தமிழ் படங்களின் உதவியுடன் தான் அட்லி படங்களை இயக்கியிருக்கிறார். அப்படி பார்த்தால் உதவிக்கு வரலாமா படத்தின் கதையை ஏன் உதவிக்கு எடுத்திருக்க மாட்டார்? Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.